சரி நீட்டே இருக்கு. சரி சரி. பேசுங்க. ஹாய், நான் சங்கரி கோதண்டராமன் பேசிகிட்டு இருக்கேன். 2025 ஸ்டார்டிங் பண்ணிப்பேன். சங்கரி கோதண்டராமன் பேசிகிட்டு இருக்கேன். 2025 விஸ்வாஸ் வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட்டை வச்சு ஒரு ட்ரிங்க் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட் வச்சுருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காட்டுறேன். மில்க், 1/2 லிட்டரு, சர்க்கரையும் ஏலக்காய் பொடி சேர்ந்தது, ஜவ்வரிசி 3 டேபிள் ஸ்பூன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் அந்த பீட்ரூட்ஸு. அதுக்கப்புறம் கார்னிஷ் இதெல்லாம் அந்த நட்ஸு, அப்புறம் நெய், கண்டன்ஸ் மில்க், நெய், அப்புறம் ஜவ்வரிசி வேக வச்சு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ப்ராசஸ் போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் பேன் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணுறேன். மெல்ட் ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் சேர்க்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே இது வந்து ஒரு 3 to 4 minutes நம்ம குக் பண்ணும்போது இந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வதக்கணும். பீட்ரூட் இது வந்து கலர் மட்டும் கொடுக்காம இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த ட்ரிங்க்கு சம்மருக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 4 minutes குக் ஆகணும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே 3 to 4 minutes வெயிட் பண்ணுவோம். இது வந்து பீட்ரூட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்காம நம்ம இது ரெடி பண்ணுறோம். இது வந்து உடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். நான் இந்த பீட்ரூட்டுக்கு 1/2 லிட்டர் மில்க் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஆட் பண்ணுறேன். 4 minutes ஆகிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ இந்த பால் சேர்க்குறேன். இது ஒரு 2 to 3 minutes இருக்கும். இந்த பால்லேயே இந்த பீட்ரூட் குக் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே. ஆகணுமா 2 minutes ஆனால் 3 to 4 minutes கொடுக்கணும். பாய்.
இது வந்து ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்து ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் மெயின் இதுக்கு ஜவ்வரிசி காமிச்சிருங்களா, இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டால் போதும். அதுக்கு நிறைய ஜவ்வரிசி தேவையில்லை. இது வறுத்துட்டு வேக வச்ச வாட்டர் எங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணுறேன். ஜவ்வரிசியோடு ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. ப்ளஸ் இதில் சேர்க்கும் போது என்னன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா இந்த அடியில் வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால கொஞ்சம் இது கொச்சவுடனே கொஞ்சமாக பால் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜவ்வரிசி வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலைன்னா அது ரொம்ப வேக வச்சு இது தண்ணி தீக்கிறதுனால கொஞ்சம் வாட்டராக இருக்கணும். அல்வா மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் இது கூட இந்த ஜவ்வரிசி ஆல்ரெடி நான் வேக வச்சு பாயில் பண்ண ஜவ்வரிசி அதனால இது கூட ஒரு 3 to 4 minutes இதோட கொதிக்கணும். வெயிட் பண்ணுவோம். வந்து நான் இதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகரோட ஏலக்காய் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இது வந்து சர்க்கரை பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஜாக்ரி சிரப் கூட யூஸ் பண்ணலாம். ஜாக்ரி சிரப்பு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஃபைனலாக ஆனப்புறமா ஆட் பண்ணுங்க. இதை வந்து பீட்ரூட் மட்டுமே இந்த ஜூஸ் செய்யணுன்றது அவசியம் இல்லை. கேரட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் கிளிப்பழம், முலாம்பழம் அதையும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப வெரி ஹெல்த்தியான வேர்ஷன் இதில் சொல்லியிருக்கேன். இந்த சம்மர் ரொம்ப கூலாக சில்லுன்னு. அதுக்கப்புறம் இது வந்து அனிமிக் பேஷண்ட்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க, ரத்த சோதனைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ட்ரிங்க் இது கொஞ்சம் சர்க்கரை ஒரு நிமிஷம் பாயில் ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு ½ கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் முந்திரி நட்ஸ் எல்லாம் போட்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிறிய துண்டுகளாக செஞ்ச 9 dates குழந்தைங்களுக்கு நல்லது. பெரியவங்க கொஞ்சம் அங்கங்கே கடிப்பட்டால் கிரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் ட்ரிங்க் சம்மர் ஸ்பெஷல் சொல்லணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 15 to 20 minutes ஆனப்புறம் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் குடிக்கலாம். பர்ஃபெக்ட் ரெடி. இப்போ அந்த ஒரு நிமிஷம் அந்த கார்னிஷிங்காக சர்விங் கிளாஸில் இந்த ஆன பிறகு காட்டுறேன். வெயிட் பண்ணுவோம். ஆனா அந்த கார்னிஷிங் வீடியோ சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாய் சங்கரி கோதண்டாமன். ஸ்ட்ராபெரி சிரப் டெலிஷியஸாக இருக்கும். இது சிரப்பை ஆட் பண்ணேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பீட்ரூட் ட்ரிங்க்குக்கு இது வந்து ஒரு ½ hour ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பர்ஃபெக்டான கூட வச்சுட்டு ஆட் பண்ணிடுவோம். நான் அந்த இது மறந்துட்டேன். நீங்கள் டெஃபினட்டாக லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். Beetroot drink is ready. Strawberry beetroot drink is ready. Strawberry beetroot drink is ready. Thanks for watching. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் சங்கரி கோதண்டாமன்.